ஹலோ கைஸ், ஐம் மருண். அமெரிக்காவின் ஒரு பர்டிகுலர் லேக்குக்கு அடியில் இப்போ ரீசெண்டாக ரிசர்ச்சர்ஸ் 16 மர போட்டுகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிக்கப்பட்ட இந்த 16 மர போட்டுகளை கார்பன் டேட்டிங் டெஸ்ட் பண்ணதில் இந்த போட்டுகள் எகிப்து பிரமிடு கட்டுறதுக்கு முன்பே உருவாக்கப்பட்டிருக்கு. என்னது, எகிப்து பிரமிடு கட்டுறதுக்கு முன்பே மக்கள் போட்டுகளை பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ். இப்போ வாங்க டீட்டெயில்டாக பார்ப்போம். அமெரிக்காவின் விஸ்கான்சின் ஸ்டேட்டில் உள்ள மெண்டோட்டா லேக்குக்கு அடியில் 16 மர போட்டுகளை ரிசர்ச்சர்ஸ் இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிக்கப்பட்ட அந்த 16 மர போட்டுகளை கார்பன் டேட்டிங் டெஸ்ட் பண்ணுறாங்க. அதில் அந்த 16 போட்டுகள் 5200 ஆண்டுகள் பழமையானது அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது எகிப்தில் பிரமிடு கட்டுறதுக்கு முன்பே மக்கள் இந்த இடத்துல போட்டுகளை பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. இந்த 16 போட்டுகளும் ஒரே இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதன் மூலம் இந்த இடம் அந்த காலத்தில் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஸ்டாப்பாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்த காலத்தில் பொதுவாக ஓக் மரங்கள் தண்ணீரை அப்சர்வ் பண்ணி அழுகிவிடும் தன்மை கொண்டது. ஆனால் இந்த ஓக் போட்டுகள் 5000 ஆண்டுகளை கடந்து இதோட தன்மை மாறாமல் அப்படியே இருக்குது. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்கியாலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, டைலோசிஸ் ஓக் மரத்தோட உட்புறத்தில் நீரை தடுக்கக்கூடிய நேச்சுரல் தடுப்பு இருக்குது. இந்த மரங்களை அந்த காலத்தில் மக்கள் வளர்க்கும் போது டெலிபரேட்டாக இதை காயப்படுத்தி பக்குவப்படுத்தி நீர் உள்ளே போகாதவாறு ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கியிருக்காங்க. இதன் மூலம் இந்த 16 மர போட்டுகள் எகிப்து பிரமிடுகளுக்கு சீனியர் அப்படின்ட்டு ரிசர்ச்சர்ஸ் மற்றும் ஆர்கியாலஜிஸ்ட் தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி அப்டேட் நீங்கள் பார்க்கணும் மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபைனலாக அந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. See you.